போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகான் மகன் ஜாமீன் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சென்னையில் மாணவர்களுக்கு கைபேசி வழியாக போதைப்பொருள் விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் போலீஸார் கைது செய்யப்பட்டாங்க. விசாரணையில் போதைப்பொருள் கடத்தலில் நடிகர் மன்சூர் அலிகானோட மகன் அலிகான் துக்ளக்குக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஜே நகர் போலீஸார் துக்ளக்கை கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி கைது செஞ்சாங்க. துக்ளக்கோட ஜாமீன் கோரிய மனுவை அம்பத்தூர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சதை அடுத்து சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி துக்ளக் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுவில் தனக்கு ஜாமீன் வழங்கினா நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இந்த மனு சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தன்னிடம் இருந்து எந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்படாத நிலையில் தன்னை கைது செஞ்சிருக்கதாகவும் இந்த வழக்கில் தனக்கு எந்தவித தொடர்பு இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து நீதிபதி மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, அவர் கைது செய்திருந்த போது மன்சூர் அலிகான் தனது மகனுக்கு அட்வைஸ் செஞ்ச வீடியோக்கள் பெரிய லெவலில் வைரலானது இப்போ பேசப்படுது. அதில் கஞ்சா குடிக்கலாமா, கஞ்சா குடித்தா போலீஸ் பிடிக்கும்னு தெரியாதா அப்படின்னு மன்சூர் அலிகான் தன்னோட மகனுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தற்போது தன்னிடம் எந்த விதமான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படலை அப்படின்னு மன்சூர் அலிகான் மகன் தரப்பில் வாதிட்டிருப்பதுன்றது ரொம்பவே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா மாதிரி இருக்குது.